கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோவில் விப்ரோ வில்ப்கான ப்ரோக்ராம்க்கான லிங்க் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் அதுக்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியாஸ் என்ன, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சேலரி பேக்கேஜஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு கொரீஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணலன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது, சூப்பர் செட்டோட ஃபார்ம்ஸ். ஸோ சூப்பர் செட்டோட ஃபார்ம்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். ஸோ அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் லிங்க்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் தி இன்வைட்டட் டு த டேக் அ டெஸ்ட் ஆஃப் 80 minutes ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் சொல்லியிருந்த டிகிரி பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த பீப்புள்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இன்விடேஷன் வரும். ஸோ இந்த அசஸ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன், அந்த அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 minutes இருக்கும். ஸோ இந்த 80 minutesல என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் இந்த அசஸ்மெண்ட்டை. இதில் பார்த்தீங்கன்னா வேர்பல் இருக்கும், அனலிட்டிக்கல் இருக்கும், குவான்டிட்டிவ் இருக்கும், அண்ட் ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ஸில் தான் ஓவராலாக கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு இந்த அசஸ்மெண்ட்டில் நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, ஸ்டெப் 2 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் 3 இருக்குது. ஸோ ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இஃப் யூ காட் த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட் யூ வில் பி கிளியர்ட், யூ வில் பி கால்டு ஃபார் அ பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்ட் ஆஃப் த வித் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மேனேஜர் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் தான் செக் பண்ணுவாங்க. பெருசாக டெக்னாலஜி டெக் வைஸ் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. உங்களோட கோடிங் அந்த மாதிரி எதுவும் பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. உங்களோட லாஜிக்கல் திங், அனாலிட்டிக்கல் திங், தென் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஸ்டெப் 3ல் டிஸ்கஸே பண்ணுவாங்க. தென் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ கிளியர் த ஹச்ஆர் டிஸ்கஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் தான் ஹச்ஆர் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஸோ 3rd ரவுண்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3rd ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து ஃபில்டர் ஆயிடுவீங்க, செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3rd ரவுண்டில் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து செலக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டே வரும். இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் கிட்ட இருந்து வரும். ஹச்ஆர் டிஸ்கஷன் வில் பி ப்ரொவைடட் த லெட்டர் ஆஃப் இன்டென்ட். இது வந்து ஒரு மேனேஜர் ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கும்போது ஒரு ஹச்ஆர் ரவுண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபில்டர் ஆக மாட்டீங்க. இந்த 3rd ரவுண்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபில்டரே ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்போ விப்ரோ மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோலுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இது கொடுப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் த டெப்த் லேர்னிங் ஆஃப் ஜேர்னி டு பெட்டர் ப்ரிப்பேர் அவர் ஜாப் இன் த ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விப்ரோவில். ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த கிளீனிங் ஆஃப் த ஆல் ரவுண்ட்ஸ், கிளியரிங் ஆஃப் த ஆல் ரவுண்ட்ஸ், வெயிட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் டீம் வில் பி சென்ட் யூ த ஆஃபர் லெட்டர், அக்செப்ட் இட் அண்ட் வில் பி கெட் இட் ரெடி டு ஜாயின் விப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேனேஜர் ரவுண்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். தென் இதெல்லாமே வந்து ஒரு ஈஸி தான். ஸோ இதெல்லாமே கஷ்டம் நினச்சிக்காதீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் queries இருக்கும். ஸோ இது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வரும். ஸோ லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதிலே நீங்கள் ஃபில்டர் ஆகிடுவீங்க, செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் விப்ரோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, ஜாயினிங் டேட்ஸ் வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசீவ் அண்ட் ஆஃபர் லெட்டர் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்ன டெசிக்னேஷன் சொல்லிட்டு பார்த்து ஜாயின் பண்ணுவீங்கன்னா ஸ்காலர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ரோலை தான் வந்து, இது ரோல் கிடையாது, இது உங்களோட டெசிக்னேஷன். ஸோ உங்களோட ரோல் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ எந்த டொமைன் அப்படிங்கிறத. ஸோ ஸ்காலர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டைஃபன்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டைஃபன்லாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து 15,000. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் 488 அப்படின்னு சம்திங், அது என்னமோன்னு தெரில, இதுக்கப்புறம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 15.5 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 75,000 வந்து கொடுப்பாங்க.
ஒரு மாதம் கழிச்சு 75,000 உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 17,000 ஐ மீன் ஒரு 18,000 சம்திங் பக்கம் வரும் செகண்ட் இயரில் உங்களுக்கு இந்த மந்த்து செகண்ட் இயர் ஃபுல்லாக. தென் தேர்ட் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,600 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் 23,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டு ஃபோர்த் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரைனிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். வில் பி ரெக்வயர்ட் பை சைன் ஆஃப் த ட்ரைனிங் அக்ரிமெண்ட் 60 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 years இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி லயபிள் டு பே 75,000 கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாயினிங் போனஸ் 75,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அபவுட்டோஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் டிஸ்க்ளைமர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. தென் டிஸ்க்ளைமர்ஸ் இதெல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2024-2025 பேட்ச் பீப்புள் பாஸ்ட் அவுட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் ஸோ உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.